குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்க நம்ம ஷோல்டர் ரைட் இருப்பாங்க, வந்து வெளியே பார்க்குறாங்கல்ல. ஓகே. வெளியே பார்க்கும்போது அவங்க குழந்தைங்க வந்து நல்ல சுற்றுறாங்க அப்படின்னு டிஃபென்ஸும் தேவை இல்லையா? டிஃபென்ஸும் தேவை. அதை கற்றுட்டு போயிடுறாங்க. தமிழ் ஆளுங்க தான் அங்கேயும் கற்றுக் கொடுக்குறாங்க. மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க. ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணாதான், அதாவது வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ட் லெவலை அதிகப்படுத்துன்னு சொல்லலாம். சிலம்பத்துக்குன்னு ஒரு நெடிய பயணம் இருக்குது. அதனுடைய அடிப்படை முறை என்ன, எந்த மாதிரியான டீச்சிங் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன, எத்தனை வருஷமாக டீச் பண்ணுறீங்க? என் பேர் எழிலரசன். எழிலரசன். ஓகே. ஒரு 13 வருஷத்துக்கு மேலே வந்து சிலம்பம் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே. ஒரு ஒரு அளவுகோல்னு ஒன்று இருக்கா, ஒரு சைஸ் ஒன்று பாருங்க, இது சின்னதாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்குன்னு ஏதோ ஒரு சைஸ் இருக்கா? அப்படின்னு இல்லை. இப்போ குழந்தைங்க பண்ணுறாங்க இல்லைங்களா, குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்க நம்ம ஷோல்டர் ரைட் இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க நம்ம இடுப்பு போயிட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்குது. எப்படின்னா குழந்தைங்களோட நெத்தி போட்ட அளவு தான் நம்ம வந்து பிச்சைகளை கட் பண்ணி கொடுக்கணும். நெத்தி போட்டு தம்பி இருக்கிறாரு, தம்பிக்கு தகுந்த சைஸான அவங்க சைஸ் வச்சுன்னா சொன்ன மாதிரி அந்த ஒரு நெத்தி போட்டு அளவு மேக்ஸிமம் நெத்தி போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா மூக்கு கீழே கொஞ்சம் இறங்கிடும். ஏன்னா அவன் வளர்றான் இல்லையா, ரொம்ப தேயவும் ஆரம்பிக்கும், குழந்தை வளவும் செய்வான். மேக்ஸிமம் மூக்கு எடை இது வரலையும் வந்துடும். ஓகே. அப்புறம் நம்ம மாற்றிடணும். மேக்ஸிமம் மூக்கு கீழே இங்கேருந்து இறங்கும் போது குச்சி நம்ம மாற்றணும். அதை பேஸ் பண்ணாதான் குச்சி மாறும். ஒவ்வொருனுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான அளவுக்கு குச்சி அளவு குச்சி நம்ம கம்பல்சரி நெத்தி போட்டாலும் வச்சிருக்கணும் எப்பவுமே. ஓகே. என்ன மாதிரியான மரத்துலேருந்து தயாரிக்கிறாங்க, அதுக்குன்னு ஒன்று இருக்கா? இருக்குது. என்னென்னா பேசிக்காக வந்து எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து மூங்கில தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆமாம், மெயினாக வந்து மூங்கில தான் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே. ஆனால் இப்போ நான் வந்து நம்ம சுற்று வட்டாரம் இனிமேல் மூங்கில் வந்து கிடைக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் பெரம்பு கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மூங்கில அந்த அளவுக்கு பரவாயில்ல கிடைக்கிறது இல்லை. அது நாங்களும் என்ன பண்ணோம், பெரம்புலேயே குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உங்ககிட்ட சேர்த்துற குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸுடைய மனநிலை எப்படி இருக்குது? எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் உங்ககிட்ட சேர்த்துறாங்க? ஒரு சில பேர் வந்து குழந்தைங்களோட இப்போ பேரண்ட்ஸ் வந்து வெளியே பார்க்குறாங்கல்ல. ஓகே. வெளியே பார்க்கும்போது அவங்க குழந்தைங்க வந்து நல்லா சுற்றுறாங்க அப்படின்னு ஒரு சில இம்ப்ரெஸ் ஆகி அந்த மாதிரி குழந்தைங்களை சேர்க்குறாங்க. ஒரு சில பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க ஆரோக்கியத்துக்காகவும் சேர்க்குறாங்க. ஒரு சில பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க இன்னைக்கு இல்லைனாலும் வீச்சுவலாக ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ற நோக்கத்தோடும் சேர்க்குறாங்க. ஸோ 3 விதமாகவும் இருக்காங்க. நம்ம வந்து 4 வீடு போட போகிறோம். 4 வீடு? ஆமாம், 4 வீடு. காலை எடுத்து இது 4 வீடு. இடது கால் முன்னாடி வச்சுட்டு கிராஸ் டைப்பில் நின்றுட்டு அடுத்தது 8 ஸ்டெப் போகும். அதே மூமெண்ட் இப்படி பண்ணுறது வந்து வெட்டு அருவா. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து செப்டிக் போடுறது. அது தம்பி பண்ணார் இல்லையா, காலை இப்படி மடக்கி பண்ணது, அது பேர் வெட்டு அருவா. சாரி, செப்டிக். அது பேர் செப்டிக் சொல்லுவாங்க. அப்புறம் இது ஏறு வரிசை இறங்கு வரிசை. நம்ம இடது கால் முன்னாடி வச்சு இது திரும்பி இப்படியும் இருக்குது. அதை நம்ம எடுக்கலை, ஆனால் இதுவும் மெயினாக இருக்குது. சரிங்களா? வச்சு நிற்கணும். இது வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசை. கடைசியாக ஒரு பொண்ணு ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கல்ல, கடைசியாக கூட பெல்ட்டி கூட அடிச்சிருந்தாங்க. அது கிளிப். அது வந்து தனித்திறமை பாடத்துக்கானது. டோர்னமெண்ட்லாம் போகிறாங்க இல்லையா, ஆமாம், பெரிய விளையாட்டுக்கெல்லாம் போகும்போது இந்த பாடத்தை பண்ணுவாங்க. அதனுடைய பேர் வந்து தனித்திறமை பாடம். ஓகே. நம்ம இப்போ ஒரு கிரியேட்டிவிட்டி தானே. இப்போ ரொம்ப நல்லா இருந்தது அது பண்ண, இது ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. அதுதான் கிரியேட்டிவிட்டி தான். இப்போ நம்ம மாஸ்டர்கள் என்னெல்லாம் கற்றுட்டோம் அதையும் சொல்லிட்டு நம்ம அவங்களால கற்றுக்கினதும் நம்ம எப்படி புதுசாக உருவாக்குறோம் ஒரு விஷயத்த. சரிங்களா? அதுதான் தனித்திறமை. ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த பண்டைய காலம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அப்போ ரியலாகவே பண்ணுவாங்க. அடிப்பட்டா கண்டிப்பாக வலிக்கும், இதாகும். இப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸுங்கிற மெத்தடு கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஸோ அதை பற்றி கொஞ்சம். இல்லை, இப்போவும் இருக்குது, அந்த அடிக்கிற முறை இருக்குது. சென்னையில் ஒரு சில இடங்களில் சொல்லித்தராங்க, நாமளும் அப்படி சொல்லித்தரோம். எல்லா இடமும் இப்போ சொல்லித்தராங்க. நம்ம சொல்லித்தரலாம் கிடையாது. ஏன்னா அடிப்படையில் வந்து அடிப்பாடமும் சொல்லித்தரணும், ஸ்போர்ட்ஸ் சார்ந்தும் சொல்லித்தரணும். குழந்தைங்க 2 விதமாகவும் சொல்லித்தரணும். இதையும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லித்தரீங்க. செல்ஃப் டிஃபென்ஸும் தேவை இல்லையா? அதுக்காக இப்போ நீங்கள் தமிழ்நாடுனா ஓகே, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பண்டைய காலமாக ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறதுனால ஒரு பரவலாக சிலம்பங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம தமிழ்நாடை தாண்டி ஒரு வேறு ஸ்டேட்டில் போகும்போது வந்து இது எப்படி பார்க்கப்படுது சிலம்பம்?
தமிழரை தாண்டி வெளியே போகும்போது என்னன்னா அவங்க வந்து இது இப்போ நம்ம குழந்தைங்க வெளியே போகிறாங்க அப்படின்னா வெளி மாநிலத்தில் ஸ்போர்ட்ஸ் வைக்கிறாங்க. அங்கேயும் இப்போ நம்ம சிலம்பம் இங்கே எப்படி டோர்னமெண்ட் நடத்துகிறோமோ விளையாட்டுகள் வந்து அங்கேயும் நடத்துகிறாங்க. இப்போ நம்ம ஊர் ஓகே, நம்ம ஆளுங்க பண்ணுறாங்க சரி. இப்போ வெளிமாநிலத்தில்ங்கும் போது வந்து யார் பண்ணுவாங்க? இப்போ நம்ம தெரிஞ்ச ஆசான்கள் இங்கேருந்து நிறைய பேர் கற்றுட்டு போகிறாங்கல்ல. இங்கேருந்து கற்றுட்டு போகிறாங்க, வேலைக்கு வராங்க, கற்றுட்டு போயிடுறாங்க. தமிழ் ஆளுங்க தான் அங்கேயும் கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுக்குறாங்க, இங்கேருந்து கற்றுக்கிட்டு போயிடுறாங்க. கற்றுக்கிட்டு போய் அவங்க சொல்லி தராங்க. சரிங்களா? சொல்லி தரும்போது அவங்க என்ன பண்ண அந்த இடத்துல வந்து மேட்ச் எல்லாம் கண்டெக்ட் பண்ணுறாங்கல்ல. கண்டெக்ட் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறோம். அங்கேயும் இதே மாதிரி பரவலாக சிலம்பமும் இப்போ ஓரளவு வளர்ந்து வந்துட்டு. அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு காம்படிஷனாக இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டை விட்டு வேற ஸ்டேட்லாம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த இடங்கள்லாம் நடந்திருக்கு? மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லா ஸ்டேட்டும் பக்கத்துல சுற்றியில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் நம்மளை வந்து சிலம்பம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, அதை தாண்டி வந்து கோவா வரையிலாம் போயிடுச்சு. டெல்லிலாம் நிறைய பேர் மேட்ச் நடத்துறாங்க. கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க, நிறைய பேர் பண்றாங்க. இப்போ நீங்க சிலம்பத்தை தாண்டி உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை வந்து குழந்தைங்க கத்துக்கிறாங்க? நம்ம கிளாஸில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசிப்ளின் தான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே வரும்போது இந்த டைமுக்கு தான் உள்ளே வரோம். எங்கே போனால் பஞ்சுவாலிட்டி மெயினாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு சரியான நேரத்துக்கு உள்ளே வரணும் இல்லைங்களா? இப்போ வர பழக்கம் தான் பிற்காலத்தில் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான இது இருக்கும். இப்போ அவங்க சரியில்லைன்னும் போது பிற்காலத்தில் எப்படி இருப்பாங்கன்ற ஒரு இது நம்மளுக்கே ஒரு என்ன வரும் இல்லைங்களா? அதனால் இப்போலேருந்தே பசங்களுக்கு வந்து அந்த பஞ்சுவாலிட்டி எப்படி பேசணும், மற்றவங்க கலையை எப்படி பேசணும், அப்புறம் அவங்க கற்றுக்கிட்டு குழந்தைங்களை மற்றவங்களுக்கு டீச்சிங் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்போம். சமயங்களில் அவங்க கேட்டிருந்து நாமளும் கற்றுக்க வேண்டியது இருக்கு. குழந்தைங்க ஒரு சில பசங்க அவங்க எப்படி அழகாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம வளர காலகட்டத்தில் நம்ம ஒரு மாதிரி பேசி பசங்களோட வளர்ந்துருப்போம் இல்லைங்களா? ஆனால் அவங்க இப்போ நம்மளோடய இன்னும் அடுத்த பரிமாணத்தில் இருக்காங்க. இப்போ அவங்களும் ஒரு சில விஷயங்கள் நல்லா பேசணும். அவங்க கையிலேருந்து நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அது வந்து எந்த வித ஈகோவும் இல்லாமல் சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இருக்குது. சிலம்பம் அப்படிங்கிறது வந்து சென்னை இப்போ வெவ்வேறு மாவட்டங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கா, இல்லை வெவ்வேறு மாதிரியான ஒரு மெத்தடு டைப்பில் இருக்கா? இல்லை அப்படின்னு இல்லை. சிலம்பம்னாவும் ஒன்று தான். ஆனால் என்னென்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஆமாம், அது என்னென்னா இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பக்கத்தில் சார்பேட்டா இடியப்பம் போகிற மாதிரி எல்லப்பன் போகிற மாதிரி அவங்க சொல்லி தருவாங்க. இப்போ அந்த பக்கத்தில் போனால் அப்படியே இதுவை தாண்டி விழுப்புரம் அந்த பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா கல்லர்பத்தி, இடுமணல், குறவஞ்சி, நாகம் 16 அதுமாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வேறுபடுறது தான். அந்த ஒரு ஸ்டைலும் சரி, அவங்க சொல்லித்தர மெத்தடு எல்லாமே வித்தியாசம் வேறுபடும். அவ்வளோதான், கொஞ்சம் வேறுபடும். மற்றபடி சுத்துமுறைகள் எல்லாம் ஒன்று தான். ஆனால் அந்த மாற்றங்கள் மட்டும் தான் போய் வேற இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து சிலம்பம் கிளாஸ் எடுக்கிறீங்க சரி, அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சேரதுன்னு ஒரு சேலஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணால் தான் ஒவ்வொருத்தராக ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த சேலஞ்ச் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்னன்னா ஃபஸ்ட்டு நான் வச்சு எடுக்கும்போது ஒரு 3 பசங்க 2 பசங்க தான் வந்தாங்க அடிப்படையில். பார்க்கில் இங்கே நான் 12 வருஷமாக மேக்ஸிமம் 12 வருஷத்துக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பார்க்கில் மட்டும் 12 வருஷமா. இப்போ நம்ம சுற்றி பார்க்குறாங்க இல்லைங்களா? நம்ம எப்படி எடுக்கிறோம், நம்ம குழந்தைங்களை எப்படி அணுகுமுறை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பெற்றோர்களுக்கு வர குழந்தைங்களாம் சுற்றி பார்ப்பாங்க இல்லைங்களா? நம்ம எடுக்கிறத பார்த்து அதை பார்த்தும் சேர்க்குறாங்க. ஆமாம். அப்புறம் நம்ம கையில் இருக்கிற குழந்தைங்க நல்லா பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்கள பார்த்து ரெஃபர்லேயும் இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மூலிமா வந்து சேர்றாங்க. இப்படி தான் வந்து குழந்தைங்களை எங்களை வந்து சேர்ந்தாங்க. நம்ம எந்த அளவுக்கு சொல்லித்தரோம், ஒழுக்கத்தை சார்ந்தோம் கலையை சார்ந்தோம் எந்த அளவுக்கு நம்ம அழகாக சொல்லித்தரோம் குழந்தைக்கு. இப்படி அவங்க மொழியில் அவங்க குழந்தைன்றதை நம்ம சொல்கிறதுக்கு புரியாது இல்லையா? இப்போ அவங்க மொழியில் எந்த அளவுக்கு நம்ம சொல்லித்தரோம், புரிஞ்சு சொல்லித்தரோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு தான். எங்களை 3 வயசுலேருந்து தான் மேக்ஸிமம் குழந்தைங்கள நிறைய பேர் இருக்காங்க ஜாயின் பண்ணுறாங்க. 3 வயசு 5 வயசு 6 7 அப்படி தான். அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இதுவில் நம்ம இறங்கி அழகாக சொல்லித்தரது அந்த விதத்தெல்லாம் அடுத்தடுத்து சேர்றதுன்னு இருக்குது. ஆமாம், அப்போ அடுத்தடுத்து குழந்தைங்க வந்து அழகாக சேர்றாங்க. இப்போ அழகாக பண்ணுறாங்க, குழந்தைங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நிறைய பேர் சேர்ந்து ஒரு டீச் பண்ணுறதை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிலம்பத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இதில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா வந்து ஒரு பயிற்சி, கலை, அதெல்லாம் தாண்டி ஒரு டிசிப்ளின், ஒரு பஞ்சுவாலிட்டி, ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு அந்த பயிற்சி செய்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி. இப்போ இவர் இல்லைனாலுமே வந்து அவனுடைய ஸ்டூடெண்ட் வந்து சொல்லித்தர விதம், அதாவது வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை அதிகப்படுத்துன்னே சொல்லலாம். அதாவது கோச் மாஸ்டர் இல்லைனாலுமே வந்து நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டே சொல்லித்தர விஷயம்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் நல்ல பார்க்கறதுக்கு அப்ரோச் நல்லா இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை நல்லா பண்ணுங்கள். நன்றி.